சண்டே மார்னிங் ஆக்சுவலாக இன்றைக்கி எல்லாருக்குமே லீவ் அப்படின்றதுனால ரொம்ப லேட்டாக தான் எழுந்தோம். ஆக்சுவலாக டைம் ஆல்மோஸ்ட் 8:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ எழுந்துட்டு ஃபஸ்ட் டீ போட்டு குடிச்சிட்டு ரொம்ப ஸ்லோவாக என்னோடய ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். நாட்டு சர்க்கரை ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொன்றா வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே இருக்கேன். எது எது காலி ஆகுதோ அது எல்லாமே இப்போதைக்கு லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு எப்போ வந்துட்டு ஷாப்பிங் போகிறோமோ அப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இருக்கிறத யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 6 மந்த்ஸ்க்கு வர அளவுக்கு க்ராசரிஸ் மோஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுப்போம். இடையில 1 ஆர் 2 திங்ஸ் வந்து காலியாகுது அப்படின்னா, அதை மட்டும் பக்கத்து ஷாப்பில் ஏதாவது வாங்கிட்டு, மொத்தமாக எல்லாமே காலியானதுக்கப்புறம் அகைன் பல்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுப்போம். கோவில் போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்த தேங்காய்லாம் ஆக்சுவலாக குங்குமம், விபூதி, மஞ்சள் இதெல்லாமே கொட்டிருந்துச்சு. ஸோ அதை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேங்காய் பால் அண்ட் இடியாப்பம் ரெடி பண்ணியிருந்தேன். அன்றைக்கி இடியாப்பம் ரெடி பண்ணும்போது 2 மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து இதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணியிருந்துருக்கணும். அண்ட் செகண்ட் திங் வந்துட்டு ஹாட் வாட்டரில் இந்த மாவு வந்து தேய்ச்சி வச்சுருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக பிழியறதுக்கு ஈஸியாக வந்திருக்கும். பட் எனக்கு டைம் இல்லை, லேட்டாக தான் எழுந்தோம். ஆல்மோஸ்ட் டைமும் வந்துட்டு ஒரு 9:30 கிட்ட ஆகிடுச்சு. அப்படின்றனால பிரேக்ஃபாஸ்ட் கடகடன்னு ரெடி பண்ணணுமே அப்படின்றதுக்காக வந்துட்டு நார்மல் வாட்டர்லேயே அதை தேய்ச்சி வச்சிட்டனால எனக்கு பிழியறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. ஸோ அந்த ஷேப்க்கு கொண்டு வராமல் அங்கங்கே லைட்டாக பிழிஞ்சு விட்டு 2 பிளேட் ஊற்றி எடுத்துட்டேன். தேங்காய் பால் அரைச்சிட்டு ஆக்சுவலாக 2 to 3 டைம்ஸ் அதோட பால் தனியாக எடுப்போம் இல்லையா, அதை ஃபில்ட்ரு பண்ணலை, டேரெக்டாக அப்படியே எடுத்துக்கிட்டேன். தேங்காய் ரொம்ப சாஃப்டாக இருந்தது அப்படின்றனால சக்கை அவ்வளோவா சேரல. ஸோ நான் வந்துட்டு டேரெக்டாக அப்படியே எடுத்துகிட்டு நான் அதில் கொஞ்சமாக ஏலக்காய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். ஏலக்காய் தூள் ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு அப்படின்னு யோசிப்பேன். பட் நான் எப்போலாம் ரெடி பண்ணனோ அப்போலாம் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணிடுவேன். ஏன்னா அதிகமாக அது வந்து அதுக்கான டிஷ்ஷஸ் நான் எதுவும் ரெடி பண்ணுறதில்ல அப்படின்றதுனால சம்டைம்ஸ் பூச்சி வர மாதிரி ஆகிடுது. ஸோ எப்போல்லாம் ஏலக்காய் தேவையோ அப்போ லைட்டாக இதே டேரெக்டாக ஆட் பண்ணிக்கிறது. ஸோ நான் தூள் எதுவுமே ஏலக்காய் தூள் இன்னும் ரெடி பண்ணல. அண்ட் வெட்னஸ்டே போல் வாஷ் பண்ணி எடுத்து வச்ச இந்த கண்டெய்னர்ஸ் வந்துட்டு நான் ரேண்டமாக இருக்க திங்ஸ்லாம் அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். எதையுமே வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணல. பிகாஸ் அன்றைக்கி எனக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால. ஸோ இப்போ தான் அதை ப்ராப்பராக எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருந்தேன். இந்த குட்டி குட்டியாக இருக்க 3 பாட் வந்துட்டு நான் டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணது. அமௌண்ட் ஐ திங்க் 299 சம்திங் தான் இருக்கும். ஸோ 3மே வந்துட்டு ஆம்லேட் போடுறதுக்கு அண்ட் பால் வந்து 1 டம்ளர் போல் வச்சுக்கலாம். அது மாதிரி ஸோ குட்டி குட்டியாக ஏதாவது பொரியல் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்றதுக்காக இது 3மே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது இந்த ட்ராவில் வந்து காம்பேக்டாக செட் ஆயிடுச்சு. ஸோ இதில் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த 3 செராமிக் பாட்டையும் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணல. இதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போதைக்கு மிளகா வந்துட்டு கொஞ்சம் ஸ்டோர் பண்ண வேண்டியது இருந்தது. இந்த குண்டு மிளகா வந்துட்டு நான் பல்காக தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். பட் எனக்கு இது தீரவே மாட்டேங்குது. ஸோ இப்போதைக்கு இதில் இந்த 2 பாட்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதுக்காக கொஞ்சம் இதில் வச்சுட்டேன். இந்த பெரிய கண்டெய்னர் இருக்க வரைக்கும் எனக்கு அது பேக் சைடில் நான் வச்சுருக்கனால அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் இன்னொன்று பெரிய மிளகா வந்து கொட்டி வைக்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த குண்டு மிளகாய் இந்த 2 பாட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அண்ட் இன்னொரு செராமிக் பாட் வந்துட்டு கர்ட்காக தனியாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சேஞ்ச் பண்ணி மாற்றி வச்சுட்ருந்தேன். இந்த செராமிக் பாட்ஸ் எல்லாமே நான் ஒவ்வொரு பிளேஸ்க்கும் போகும்போதும் ஒவ்வொரு இடத்துலேருந்து தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது. இப்போ போகிறேன் அப்படின்னா ஏதாவது பார்க்க பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒன்று மட்டும் பிக் பண்ணி வாங்கிட்டு வருவேன். ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக இண்டிவிஜுவலாக எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணது தான். நான் சால்ட் வந்துட்டு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். என்கிட்ட இந்த பெரிய செராமிக் பாட் 2 இருக்குது. ஸோ ஒன்றில் வந்து இந்த குண்டு மிளகா, இன்னொன்றில் நார்மல் மிளகா போட்டு வச்சுருந்தேன். பட் இப்போதைக்கு எனக்கு அந்த சால்ட் வந்துட்டு இன்னொரு செராமிக்கில் வந்து போட்டு வச்சுட்டேன் அப்படின்றதுனால இந்த குண்டு மிளகா நான் இதில் மாற்றி வச்சுட்டேன். இதில் நார்மல் மிளகா ஆட் பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த லைனர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ புதுசு போட்டதுக்கப்புறம் அந்த பழசை என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒன்று வந்து இந்த செல்ஃபில் இந்த செராமிக் பாட் வைக்கிறதுக்கு அடியில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இன்னொன்று எம்டியாக இருக்குது. ஸோ அதை ட்ரா அண்ட் இன்னொரு ட்ரேயில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் எடுத்து வச்சுருக்கேன்.
இந்த ட்ரால ஒரு கம்ப்ளீட் ட்ரா ஃபுல்லாவே செராமிக் பாட்காக யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ, இப்ப 2 இது வந்து அது காலியாயிடுச்சு அப்படின்றதுனால, இருக்க கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே இதில ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ, வந்து 2 தான் யூஸ் பண்ணிட்டுருந்த திங்ஸ் எல்லாமே ஒரு இதில வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டனால, இன்னும் ஒரு ட்ரா வந்துட்டு எனக்கு ஃப்ரீயா இருக்கு. ஸோ, அதில வேற ஏதாவது திங்ஸ் இப்போதைக்கு அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஆக்சுவலா இதுலயே நெறைய டீக்ளிட்டர்ஸ் பண்ண வேண்டிய திங்ஸ் நெறைய இருக்கு. பட் இப்போதைக்கு அத பண்ண முடியாது. மேபி இன்னொரு டீப் கிளீனிங் ஏதாவது ப்ராசஸ் பண்ணும்போது, அப்ப வந்து அ டாப் டூ பாட்டம் பண்ணா தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக எல்லாமே பெண்டிங் வச்சிருக்கேன். பட் அப்பப்போ எந்தெந்த திங்ஸ் கிளியர் பண்றேன், கிளீன் பண்ணும்போது எல்லாமே டீக்ளிட்டருக்காக ஒரு சில திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டே வரேன். ஸோ பல்கா சேர்ந்ததும் அண்ட் இன்னும் கொஞ்சமே டீக்ளிட்டர் அதுவும் ரூம்ல, லாஃப்ட்லலாம் டீக்ளிட்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதெல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மொத்தமா ஃபுல்லா வந்து சேஞ்ச் பண்ணணும். நெறைய திங்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன். பட் இப்போ வரைக்கும் அது ரேர். ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்ல இயர்லி ஒன்ஸ் அப்படி கூட யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு இனிமேலும் தேவையா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் போயிட்டு தான் வந்து டீக்ளிட்டர் பண்ணணும் அப்படின்ற ஐடியால இருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஷீட் வந்துட்டு ட்ராக்கு மேலே உள்ள ஒரு போர்ஷனில் பேபியோட திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வைப்பேன் அதுக்கும். அண்ட் இன்னொரு ட்ரே ஒரு ப்ரௌன் கலர் ட்ரேக்கு வந்துட்டு கீழே வந்து வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக 2ஆ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக இந்த லைனர் ஷீட்ஸு ஃபுல்லாகவே ஃபேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக யூஸ் பண்ணக்கூடாது தான். பட் இப்போதைக்கு பேப்பர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றதுக்காக இதை ஆக்சுவலாக திருப்பி வச்சு யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நியூவாக வந்துட்டு இன்னும் ஒரு சில செல்ஃப்லலாம் லைனர்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இப்போதைக்கு இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ட்ரா அவ்வளோ ஸ்டர்டி கிடையாது. பட் இருந்தாலும் இப்போதைக்கு பார்க்க லுக்காக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மணி பிளான்ட் இதில் எடுத்து வச்சுருக்கேன். ஏதாவது குட்டி கப்பில் வந்து ஒரு சில மணி பிளான்ட்ஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணி வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி வந்து இதில் வச்சுக்கலாம். வெயிட்லெஸ்ஸான பொருள் ஏதாவது வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெயிட் தாங்கும். கிச்சன்லேருந்து டேரெக்டாக சன்லைட் வந்து படுற பிளேஸில் நான் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றனால ஒரு சைடு மட்டும் அப்படியே ஃபேட் ஆயிடுச்சு. ஸோ 2ஆ கட் பண்ணி வச்சுருக்க ஷீட்டில் இந்த ப்ரௌன் ட்ரேக்கு வந்துட்டு இன்னொரு ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதேமாதிரி இன்னும் கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணி இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டாண்டில் இப்போதைக்கு ஒரு நைஃப் செட்டு ஸ்டாண்டு அண்ட் சால்ட் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இதில் தான் வந்து கல்லுப்பு போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதில் இப்போது சால்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து மீதம் இருக்க சால்ட்டு. இன்னொரு செராமிக் பாட்டில் தான் சால்ட்டுமே வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு மீதம் இருக்கிறத இந்த பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். வீக் டேஸ் ஃபுல்லாக கொஞ்சம் ப்ரொடக்டிவாக போகணும் அப்படின்னா மாவு பேட்டரும் கம்பல்சரி ரெடி பண்ணிக்கணும். ஸோ அன்றைக்கி வந்துட்டு மாவு காலியாகிடுச்சு. ஆக்சுவலாக ப்ரீவியஸ் டேவே காலியாகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே கொஞ்சம் ஃப்ரீயாக அரைச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக அன்றைக்கி மார்னிங் சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஸ்டார்டிங்கில் என்னோடய ஒரு பர்சனுக்கு மட்டும்தான் தோசை இட்லி இதெல்லாம் எடுத்துப்பேன் அப்படின்றதுக்காக மாவு வந்து 1 வீக் கிட்ட வரும். பட் இப்போ எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. அதுவும் பல்க் குவான்டிட்டியில் எனக்கு ரெடி பண்ணவே வரல. ஆக்சுவலாக சொதப்பிட்டுறேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே பல்க் குவான்டிட்டியில் ரெடி பண்ணுற மாவு பேட்டர் கூட ஒரு 3 டேஸ் கூட வரமாட்டேங்குது. ஸோ நம்ம வந்துட்டு வீக்லி ட்வைஸ் வந்து மாவு ரெடி பண்ணுற மாதிரி இருக்குது. வீக்கெண்டில் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ஒர்க் அப்படின்னா இருக்க காய்கறி எல்லாமே ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாத திங்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இந்த பச்சை மிளகாய் வந்துட்டு ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு. இது நான் இந்த ட்ரேயில் போட்டு வச்சுருந்தேன் அப்படின்றதுனால யாருமே கவனிக்கல. நானும் அடிக்கடி ஊருக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்றதுனால. ஸோ வீட்டில் யாருமே கவனிக்கல. அது வந்து வேஸ்ட்டாகவே போயிடுச்சு. ஸோ மோர் மிளகாய் மாதிரி எதாவது ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அதை வந்து ஒரு குட்டி பாக்ஸில் ஸ்டோர் பண்ண வச்சுட்டேன். ஸோ இனிமேல் இதை ஃபஸ்ட்டு ஒரு ரெசல்யூஷன் மாதிரி எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஃபஸ்ட்டு என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணால் தான் தெரியுது. ஏன்னா சம்டைம்ஸ் சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு இது இல்லை அது இல்லைன்னு இருக்கிற திங்ஸே வந்து அகைன் வாங்கிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு பழகணும்.
இந்த கண்டெய்னர் வந்துட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணது. ஆக்சுவலாக இதில் நம்ம ஸ்பைசஸ், மசாலாஸ் அண்ட் ஒரு சில தாளிப்பு ஐட்டம்ஸ் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5 பெட்டி பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் நான் இப்போதைக்கு ஃப்ரிட்ஜில் இந்த குட்டி குட்டியாக ஏதாவது ஸ்டோர் பண்ணணும், அது எக்ஸ்ட்ரா திங்ஸ் எதாவது இருந்தால் மட்டும் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், பட் வெளியில் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நட்ஸு சீக்கிரமே வந்து கெட்டு போயிடுற மாதிரி இருக்குது. ஸோ நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போதைக்கு என்னென்ன திங்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை மட்டும் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரெட் கலர் ட்ரே வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு ட்ரா மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது நான் வந்து ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணது 50 rupees அப்படின்ட்டு. ஸோ இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஷார்ட் அண்ட் எக்ஸ்டெண்ட் ரெண்டுமே வந்து பண்ணிக்கலாம். எல்லா கண்டெய்னர்ஸுமே மோர் ஆர் லெஸ் நான் ஷாப்பில் அண்ட் ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் எனக்கு ஐடியாவே இல்லை, எது பார்க்குறேனோ அது வந்து வாங்கிட்டேன். வீட்டுக்கு ஒரு சில திங்ஸ்லாம் வாங்குகிற ஸ்டேஜில் ஸோ அப்போயே வாங்கிட்டேன் அப்படின்றதுனால எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. எது எது கண்ணில் படுதோ அதெல்லாம் வாங்கி இப்போ எது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன திங்ஸ் இருக்குது, அதுக்கெலாம் எந்தெந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த ப்ராடக்ட்டுமே வேஸ்ட் ஆகாது. ஸோ அந்த பச்சை மிளகாய் வேஸ்ட் பண்ண மாதிரி இந்த இஞ்சியும் வந்துட்டு யாருமே பார்க்கல. நான் ஆக்சுவலாக ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். உள்ளே வச்சுட்டேன் அப்படின்றதுனால யாரும் ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஸோ ரிமைனிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இஞ்சியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதை தூக்கி போட எனக்கு மனசில், நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இப்போதைக்கு சன்லைட்டில் நல்லா ட்ரை பண்ணி அண்ட் அகைன் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் டீக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இப்போதைக்கு கொஞ்சமாக வந்துட்டு டீ மட்டும் போட்டுட்டு அண்ட் அகைன் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்கும்போது எல்லா திங்ஸுமே வந்து ஆர்வக்கோளாறில் கொஞ்சம் பல்காகவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுறது. பட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. பிகாஸ் 2 பர்சனுக்கு எவ்வளோ தான் யூஸ் பண்ணாலுமே அது தீராத மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ சம்டைம்ஸ் மறந்தே போயிடுறோம் அது இருக்கா இல்லையான்றது கூட. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட் நோட் பண்ணி வைக்கணும். ஒரு நாளைக்கு 3 to 4 டைம்ஸ் எடுத்துகிட்டு இருந்த டீ இந்த கிளைமேட்டுக்கு வந்து ஒரு 1 hour ஒன்ஸ் 2 hours ஒன்ஸ்க்கு எடுத்துக்கிற மாதிரி ஃபீல் கொடுக்குது. ஸோ இஞ்சி பார்த்ததும் அகைன் டீ போடணும் அப்படின்ற ஒரு அட்டெம்ப்டில் டீ போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த டீ ரெடி ஆகிற வரைக்கும் இன்னும் ஒரு சில ஒர்க்லாம் இருக்குது. வெசல்லாம் வாஷ் பண்ணதெல்லாம் அந்தந்த பிளேஸில் எடுத்து வச்சுட்டு உட்காந்து ரிலாக்ஸ்டாக எந்த ஒர்க்குமே இல்லாத டைமில் ரிலாக்ஸ்டாக உட்காந்து டீ குடித்தோம் அப்படின்னா தான் டீ குடிக்கிற ஃபீலே இருக்குது. ஸோ அதெல்லாமே ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஒர்க் எல்லாமே பண்ணிகிட்ருந்தேன். வீட்டில் இருக்கோம் அப்படின்னாலே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த வெசல்லாம் எப்படி தான் செய்யுதுன்னு தெரில. வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சாலும் அடுத்து ஒரு 1/2 hour 1 hourலேயே அடுத்த செட் ஆஃப் வெசல் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு சேர்ந்துட்டு. ஸோ இந்த ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 12:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ டீ என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு அண்ட் லஞ்ச் ஒர்க் வந்து அகைன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீப் வாட்ச் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.